கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்திலை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாலை வேளையிலே நம் தினந்தோறும் பார்த்து வருகிற வேதத்தின் அடிப்படையான பாடங்களில் இன்னொரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு சத்திய பாடத்தை நம்ம தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த ஒரு கூடைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் வந்து நம்மளை ஜபத்திலே வழிநடத்துவார்கள். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீட்டிருந்து இந்த பூமியில் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து அன்போடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வருதான எங்கள் ஒன்றான பரம தந்தையே, தேவரி கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கணினி போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதிலும் நீதியின் பாதிலும் நடத்தியதற்காக நன்றி அப்பா. உமது அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்களை உடனே கூட்டி கொடுத்து உமது சத்திய திருவசனத்தை எங்களுக்கு தியானிக்க பேசுவதற்காக நன்றி எடுக்கிறோம் அப்பா. உலகத்திலே பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் தகப்பனே, அற்பமும் குப்பையாக இருக்கிற எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது மேலான சத்தியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த தேவைக்காக நன்றியப்பா. இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிடாமல், இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரணப்படைந்தும் நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்விலே கூட கிரியை மூலமாக காண்பிக்க தேவத்தாமை எங்களுக்கு கிருபை செய்யணும். ஜெயிக்கும் தப்பனே, உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அப்பா ஒன்றுமில்லையப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய் சொல் பிறவருக்கு முன்னரே எங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் அறிந்திருக்க தேவன், நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்தை வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் உமது மேலான சத்தியத்தை படித்த அன்பர்களோட ஜெயகன் தோப்பனே, இப்பொழுது கூட இந்த கூட்டம் துவக்கும் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கூட வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பெறும் போதகரமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட வேத பாடத்தில் கடந்து செல்லாம். பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிலி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் வந்து தூதுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பிரதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்திய பாடங்களிலும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட நம்முடைய சகோதர அறிவித்த வண்ணமாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, யூபிலி பிரமாணம். பொதுவாக நம்ம கடந்த வாரம் பார்த்த வேதாகம காலக்கணக்கு பார்த்தோம். அந்த பாடம் இந்த பாடம் பார்க்கறதுக்கு அந்த பாடம் ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட கூட இந்த பாடத்தை நம்ம ஆரம்பம் செய்யலாம். கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதரர்களே, ஒரு கேள்வியினோட இந்த ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பம் செய்யலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்திருத்தல், அந்த வந்திருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியை நாம் நிரூபிக்கிறதுக்கு அதுக்கான ரூபகாரங்கள் நிறைய இருக்குதுங்க. அது நான் சொல்கிறது என்னென்னா, 1874 ஆண்டு தான் 1874 வருஷம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ மகிமை பொருந்தவராக ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில் அவருடைய அரசாட்சி ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ரூபகாரங்கள் அநேக ரூபகாரங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரம் தான் 21 நிரூபணங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குதுங்க. அதில் கடந்த வாரம் பார்த்தோம். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதாகம காலக்கணக்கு பார்க்கும்போது சரியாக 6000 வருஷம் முடிச்சு 7வது நாள் 7வது 1000 வருஷம் ஆரம்பமாகக்கூடிய அந்த பகுதியை நம்ம கணிச்சோம். அது 1874 வந்துருக்குன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் கூட இந்த யூபிலி பிரமாணத்தை நம்ம பார்க்கும்போது இந்த யூபிலி பிரமாணம் ஒரு மிக முக்கியமான ஒரு ரூபகாரமாக இருக்குங்கிறத கூட நம்ம நினைவு வச்சு இந்த பாடத்தை நம்ம ஆரம்பம் செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிலி பிரமாணத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அப்படியே கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் கவனிச்சுட்டு வரணும். ரொம்ப எளிமையான பாடம் தான். நீங்கள் எளிமையாக புரிஞ்சு கொள்கிற வகையில் தான் இந்த பாடங்கள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது.
தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம இந்த பாடத்தை நம்ம ரொம்ப எளிமையாக பார்த்து முடிப்போம் அப்படிங்கிறதோட நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். இந்த யூப்ளி அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறோம், இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளில் பிரதான கட்டளையாக இருக்குதுங்கிறத கூட நம்ம பார்த்துக்கிறோம். அநேக சகோதரர்கள் இதை குறித்து அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. ஒரு சில சகோதரர்களுக்கு இதை குறித்த ஒரு தெளிவு இன்னும் அதிகமாக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக இந்த யூப்ளி பிரமாணம் எதுக்கு? தேவன் நியாயப்பிரமாண கட்டளையில எந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு மூகாந்திரம் இருக்குங்க. மூகாந்திரம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரியும். ஒரு காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த யூப்ளி பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, ஒரு சின்ன ஒரு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு அந்த வனாந்தர பிரயாணத்தை எல்லாம் கடந்து அவங்க தேசத்துக்குள்ள போகும் பொழுது தேசம் அவங்க எல்லாருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் இருக்காங்க, 12 கோத்திரங்களுக்கும் பங்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா தான் பங்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது. யோசுவா மூலமா பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்களோ அந்த கோத்திரம் அவங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு எவ்வளவு நிலம் தேவையோ அந்த நிலத்துல பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கட்டாயமாக வேணும் வருகிறாங்க. அப்ப எல்லாருமே என்னவா இருக்காங்கன்னா, ஒரு நில உடைமையாளர்களா இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துல. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை கொண்டு அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க, தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. காலம் போக போக அவங்களுடைய ஒரு சில தவறான நடக்கையின் மூலமா என்ன ஆச்சுன்னா, அந்த நிலங்கள் அவங்க கைவிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. கவனிக்கிறீங்களா? நிலங்கள் அவங்களுடைய கைவிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ கைவிட்டு போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லோருக்கும் நிலம் இருக்கு. இப்போ ஒரு 12 கோத்திரத்துக்கான 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, நிலங்களை அவங்க பறி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு அவங்களுடைய தவறான நடக்கை, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செஞ்சது நிமித்தமா நிலங்கள் கைவிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. நிலங்களை விற்க ஆரம்பிச்சாங்க. தேவன் சொல்லியிருந்தாங்க, நிலங்களை அறுதியாய் தேசம் என்னுடையதா இருக்கிறபடினால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிலத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதான் செய்வாங்க. கரெக்டுங்களா? நாம கூட அப்படித்தான், எதை செய்ய வேண்டாம் சொல்றோமோ அதைத்தான் செய்வோம். ஏன்னா அதை நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம், அது நமக்கு பிரியமா இருக்குது. ஆனா தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியமா இருக்குதுங்க. பாருங்க, இப்ப நிலங்களை அவங்க பறி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சமநிலை அங்க இல்லாம போகுது. நிலம் இருக்கிறவங்க எஜமான்களா இருக்கிறாங்க, நிலம் இல்லாதவர்கள், நிலத்தை பறி கொடுத்தவங்க அடிமைகளா அவங்ககிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிரமாண கட்டளைகள் என்ன இருக்குன்னா, 50 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு சுழற்சி வைக்கிறார். 50வது வருஷம் நீங்க நிலத்தை பறி கொடுத்திருந்தாலும் விட்டிருந்தாலும் என்ன ஆகுது சொன்னா, அந்த நிலம் திரும்ப அவங்க கைக்கு கிடைக்குது. 50 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுறாங்கன்னா, திரும்ப அவங்க இழந்த சொத்து அவங்க திரும்ப அவங்க கை கிடைக்குது. சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ இந்த ஒரு 50வது வருஷத்துக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க கூட பாருங்க, நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது சொத்து இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம அதை வித்து இருந்திருப்போம். நீங்க பணத்துக்கு தான் வித்திருப்பீங்க. திரும்ப 50வது வருஷம் அது உங்களுக்கு திரும்ப உங்க கைக்கு கிடைக்குன்னா எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? தேவன் ஒரு சமநிலை பிரமாணத்தை இங்க உருவாக்குறதுக்காக பண்ற ஒரு மிக முக்கியமான கட்டளை தான் இது. முதல்ல இந்த யூப்ளி பிரமாணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு சில பெயர்கள் இங்க இருக்குது, மறுபெயர்கள் இருக்கு. அதுல என்ன சொன்னா, திரும்ப கொடுத்தலின் காலம். கவனிச்சுக்கோங்க, திரும்ப கொடுத்தலின் காலம். அடுத்தது இளைப்பாறுதலின் காலம். அடுத்ததுங்க மறுசீரமைப்பின் காலம். இந்த மூணுமே ஒரே பெயர் தான், ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். அது இந்த யூப்ளி. சரிங்களா? இந்த யூப்ளி பிரமாணத்துல நடக்கக்கூடிய அந்த யூப்ளி விஷயத்தை தான் இங்க 3 பெயர்களை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, இதுதான். சரிங்க. இப்ப இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தெளிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த தெளிவு என்னன்னு சொன்னா, 6 நாள் வேலை செய்வாங்க, 6 நாள் வேலை செய்வாங்க, 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஒரு மனுஷங்களுக்கு 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் கட்டாயம் ஓய்வு தேவை. 7 நாள் வேலை செஞ்சு என்ன ஆகுனா, வியாதிப்பட்டு மறிச்சு போயிடுவாங்க. இதுதான் தேவனுடைய நீதி. மனுஷங்களுடைய பாடி கண்டிஷன் 6 நாள் தான் என்ன பண்ண முடியும், வேலை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனிதர்களுக்கு
6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. திரும்ப ரீகனெக்ட் ஆகும். எது கட்டாகாமல் இருக்குமோ அதை போட்டுருங்க. இடையில டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க அங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம். திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட் மாத்திரம். 6 நாள் மனுஷங்க வந்து வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். அதே மாதிரி தேசத்திற்கும் ஒரு ஓய்வு தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. 6 வருஷம் தொடர்ந்து அந்த நிலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா விவசாயம் செய்யலாம். 7வது வருஷம் அந்த நிலத்திற்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது 50வது வருஷம் அது ஜூப்ளி. அதுதான் நம்ம இன்னைக்கு பாடமாக பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது 2500வது வருஷம் பெரிய ஜூப்ளின்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய தெய்வீகத்திற்கு கிராண்ட் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதரர்களே, 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிற காரியத்தை நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். அடுத்து வந்து மனுஷங்களுக்கு ஒரு ஓய்வு, அது 7ஆம் நாள். நிலத்திற்கு ஒரு ஓய்வு, அது 7வது வருஷம். தேசத்திற்கு ஓய்வு இருக்குது, அது 50வது வருஷம். சரிங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு ஓய்வு இருக்குது. அந்த ஓய்வு நாள் வந்து பெரிய யூப்ளின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு புரிதலோட கூட நம்ம பார்த்த ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு யூப்ளி பிரமாணம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இப்போ சகோதரர் வாசிப்பாங்க, நீங்கள் அந்த வசன பகுதியில் நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. நம்ம யூப்ளி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம யூப்ளினா என்ன, யூப்ளி தேவோட தெய்வீக திட்டத்தில் அது எதுக்கு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சகோதரர் வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. 7 ஓய்வு வருஷங்கள், அதான் 7 வருஷங்களா நாம எண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓய்வு வருஷம் அப்படிங்கிறது என்னங்க? நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். போன பாயிண்ட் அதுதான். 7வது வருஷம் அது என்ன இருக்குங்க? ஓய்வு வருஷமா இருக்குது. அப்போ 7 ஓய்வு வருஷங்கள். புரியுதுங்களா? சரி, வாசிங்க. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். உங்களுக்கு இது கட்டாயமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட், யூப்ளியோடைய கான்செப்ட். நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. பாருங்க, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது இது யூப்ளியோடைய 50 வருஷம், அதாவது யூப்ளியோடைய முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இது வந்து முதல் ஓய்வு வருஷம். இப்போ 7 ஓய்வு வருஷங்களை நீங்க கணக்கிடும் போது அது 49வது வருஷமா வருதுங்கிறதுக்கு இந்த நீங்க பார்க்குற சார்ட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, இது முதல் ஓய்வு வருஷம். 6 வருஷம் நிலம் பயிரிடுறாங்க, 7வது வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்குறாங்க, அது 7வது வருஷம். அப்படியே நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா 8வது வருஷத்துல இருந்து பயிரிடுவாங்க. ஓகேங்களா? அந்த நிலத்தில் விவசாயம் நடக்கும். 13வது வருஷம் அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 14வது வருஷம் ஓய்வு வருஷம். அப்படியே நீங்க ஒவ்வொரு வருஷமா நீங்க அப்படியே கணக்கிறீங்க. அப்ப வசனத்துல படிச்சது மாதிரி 7 ஓய்வு வருஷங்கள், அது 7 நீங்க கணக்கிடும் பொழுது அது எத்தனை வருஷம் ஆகுங்க? 49வது வருஷம் வரும். சரிங்களா? அப்ப 49 வருஷம் போய் இது 49 வருஷம் காத்திருந்து இது காத்திருப்பலின் வருஷம். சரிங்களா? அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படி தொடர்ச்சியா வாசிங்க. 8 வாசிட்டு 9 வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். 8ஆம் வசனம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. ஆமாங்க, போன சாப்டர்ல பார்த்த மாதிரி 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். 49 வருஷங்கள் ஆயிடுச்சு. அடுத்ததுங்க. அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில். ஆமா, 7வது மாதம் 10ஆம் தேதி. எதனுடைய 7வது மாதம் 10ஆம் தேதி? அந்த 49வது வருஷத்துடைய 7வது மாதம் 10ஆம் தேதியில
எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். எதுக்குங்க எக்கால சத்தம்? அடுத்த வருஷம் யூபிலி வருஷம் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப எக்காலம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியில் வந்து எக்காலம் ஊதுவாங்க. இப்ப தேசத்துல எக்காலம் அங்கங்க எக்காலம் ஊதுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்? யூபிலி வருது அப்படின்னா. அப்ப அந்த எக்கால சவுண்ட் கேட்டாலே என்ன மனசுக்கு வரும் எல்லாத்துக்கும்? நான் இழந்த என்னுடைய நிலம் எனக்கு திரும்ப கிடைக்குது. ஒருவேளை இது நிலத்துக்கு மாத்திரமல்ல, யாராவது அடிமைகளா போயிருக்காங்க வச்சுக்கோங்க, அடிமைகளா வித்திருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைகள் வந்து அடிமைகளா வித்திருக்காங்க வச்சுக்கோங்க, தன்னுடைய மனைவிகள் அடிமைகளா வித்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிமைத்தனத்துல நான் என்ன பண்ண போறேன், ரிலீஸ் ஆக போறேன். இந்த எக்காலத்தை கேட்டாலே நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணிடலாம், என் சொந்த வீட்டுக்கு போயிடலாம், எங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம். அந்த மனைவி வந்து அடிமையா போயிருந்தாங்கன்னா நான் என்னுடைய கணவனோட போய் சேர்ந்து வர என்னுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேசம் முழுவதும் சந்தோஷம் தரக்கூடிய, ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு எக்கால துணி தான் இந்த எக்கால சத்தம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசி கம்ப்ளீட் பண்ணுங்கிறது. பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். ஆமாங்க, எக்காலம். இப்ப ஏன் இது 7வது மாதம் செய்யணும்? இது ஏன் இது 7வது மாதம் செய்யணுங்கிறத முன்கூட்டியே சொல்றதுக்கு அது மாத்திரம் இல்லைங்க. இப்ப நம்ம படிக்கிற காரியங்கள் எல்லாமே இதெல்லாமே சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம். இஸ்ரேல்ல நம்ம எல்லாரும் ஏற்கனவே அறிஞ்ச ஒரு விஷயத்தை திரும்ப ஒரு முறை நாம் நினைவு வந்துடலாம். இஸ்ரேல் தேசத்துல 2 வருடங்கள் ஆரம்பம் இருக்கும். நியூ இயர் சொல்லுவாங்க இல்லைங்களா, வருடத்தினுடைய துவக்கம் வந்து 2க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, அப்ப நம்ம வந்து ஜனவரி ஒரு நியூ இயர் சொல்லுவோம், அப்புறம் இன்னொரு நியூ இயர் இருக்கு நமக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட் இயர்வாங்க. எதை சொல்லுவாங்க? ஃபினான்சியல் இயர் சொல்லுவாங்க. ஏப்ரல் 1 சொல்லுவாங்க. ஏன் ஏப்ரல் சொல்றாங்க? ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த மார்ச் 31 இயர் எண்ட் சொல்லுவாங்க. இயர் எண்ட் சொல்றாங்க. எதனுடைய இரண்டு? ஃபினான்சியல் இயர். எல்லா வரவு செலவுகளும் இப்படிதான் அவங்க கணக்கிடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துல 2 வருட பிறப்பு இருக்குது. ஒன்று வந்து நீசான். அது வந்து என்னன்னா, மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும், ரிலிஜியன் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே இதாக இருக்குங்க. அந்த நீசான் வந்து வருட பிறப்பு இருக்கு. இந்த மாதிரி வரவு செலவு சம்பந்தப்பட்ட, பினான்சியல் சம்பந்தப்பட்ட அந்த சிவில் நியூ இயரா எதை கருதப்படுறாங்கன்னா, இந்த திஸ்ரி மாதமா இருக்கக்கூடிய அந்த 7வது மாதத்தை அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்படி ஏப்ரல் 1 வந்து புது அக்கௌண்ட் இயர் சொல்றோம் இல்லையா, பினான்சியல் சொல்றீங்களா, அதே மாதிரி அங்கே கணக்கிடப்பட்டு வருது. இந்த திஸ்ரி மாதம் தான். இப்போ இது அதனால தான் வந்து என்னன்னா, இது 7வது மாதம் 10ஆம் தேதியில இந்த எக்கால துணி சவுண்டு வந்து அங்கே என்ன பண்றாங்கன்னா ஒலிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ச்சி நம்ம வசனத்தை வாசிச்சிடலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, 50வது வருஷத்தை என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அவங்களுக்கு இந்த 50வது வருஷம் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. அடிமைகளா போய் கொத்தடிமைகளா போனவங்க எப்படி ரொம்ப கடினமா உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நிலத்தை வந்து விற்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க வித்திருப்பாங்க, ஒரு கஷ்டத்தின் மத்தியிலையோ ஏதோ சூழ்நிலை. அப்ப அந்த நிலம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது. எல்லாமே எந்த விதமான வரவு செலவு பண்ணியிருந்தாலும் அது 50வது வருஷம் திரும்ப அவங்க கைக்கே கிடைக்கும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு 50வது வருஷம் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வருஷமா இருக்குங்கிறது கூட நம்ம இந்த வசனத்தின் வாயில நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். தொடர்ந்து வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிருப்பது. அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். ஆமா, அவங்கவுங்க தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப குடும்பத்துக்கு திரும்பி போறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 11வது வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக. இப்ப இந்த 50வது வருஷத்துக்கு என்ன பேர் சொல்றாருங்க? யூபிலி வருஷமா இருப்பதாக அப்படிங்கிறார். அப்போ இந்த 50வது வருஷம் யூபிலி வருஷத்துல அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பயிர் செய்யக்கூடாது. எந்த ஒரு விவசாயத்தினுடைய காரியங்களும், உழுகிறது, விதைக்கிறது, நீர்ப்பாய்ச்சல், எந்த விதமான விஷயங்களும் அங்க செய்யக்கூடாது. மாறா அங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த வருஷத்துக்கு உண்டான தேவைகளை எப்ப தேவன் என்ன சந்திச்சிடறாருன்னா, 49வது வருஷத்துலயே, 49வது வருஷத்துக்கு முன் 49 வருஷம் சரியா சொல்லணும்னா 49வது வருஷமும் தேசத்துக்கு என்ன இருங்க, ஓய்வு வருஷம். அதுக்கான என்ன 7வது ஓய்வு வருஷத்துக்கு தான் 49 பார்த்தோம்.
அப்ப இவங்க 48வது வருஷமே தேவன் என்ன பண்றாருன்னா அப்படியே டபுள் ட்ரிபிளா வந்து தேவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா கொடுத்துறாரு. புரிச்சு புரியுதுங்களா? அந்த சார்ட் நீங்க மெனு வச்சுக்கோங்க. 49வது வருஷமும் 7வது ஓய்வு வருஷமா இருக்குது. கரெக்டுங்களா? 7 7 49 கணக்கிட்டோம். அது 7வது ஓய்வு வருஷம். அந்த 7வது 49வது வருஷமும் நிலத்துல அவங்க என்ன பண்ண முடியாது, பயிர் செய்ய முடியாது. அவங்க கடைசியா பயிர் செஞ்ச வருஷம் எதுவா இருக்கும்? 48வது வருஷமா இருக்கும். சரிங்களா? அந்த 48வது வருஷத்துல தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அங்க அமோக விளைச்சல் தேவன் கொடுக்கிறார். தேவன் அதிகமா விளைய செஞ்சிடறாங்க. அப்ப அந்த 48வது வருஷத்துல 49வது வருஷத்துக்கும் தேவையானது எடுத்துக்கிறாங்க, 50வது வருஷத்துக்கும் தேவையானதை எடுத்துக்கொள்றாங்க. அப்ப எல்லாமே சேர்ந்து 48வது வருஷமே அவங்க வந்து அவங்க கூட குடோன்ல வச்சிருவாங்க. அந்த 2 வருஷம் அந்த நிலம் சும்மா தான் இருந்திருக்கும். அந்த 2 வருஷத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க விளைஞ்சிருக்கும், தானா விளைஞ்சிருக்கும். இவங்க எந்த விதமான முயற்சியும் செய்யாம, எந்த விதமான உழைப்பையும் செலுத்தாம அவங்க ஜாமுன் ஜாலியா இப்ப நம்மள மாதிரி வீட்டுல இருக்கலாம். அங்க நிலத்துல வந்து என்ன இருக்குன்னா அதுவா தானா விளைஞ்சிருக்கும். திராட்சை பழங்களாகட்டும், அத்தி பழங்களாகட்டும், ஏதாவது பயிர் வகைகளாகட்டும் அதுவா தானா விளைஞ்சிருக்கும். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிலம் தானே நீங்க ஓடி போய் கூடாது. அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா அதை வந்து அறுவடை செஞ்சிடக்கூடாது. சரி, அப்ப என்ன ஆகுது, அது யாருக்கு போகுது? கவர்மெண்ட் அப்படி 12வது வசனம் வாசிங்க. லேவியராகும் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது யூபிலி வருஷம், அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டாம். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். திரும்பி போக கடவன். இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி போயிடுவாங்க. நிலத்துல தானா விளைஞ்சது என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாருமே வந்து அறுவடை செய்ய மாட்டாங்க. இது யாருக்கு வருது அப்படின்னா ஒரு வகுப்பாருக்கு வருது. அதை நினைவு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதை நான் சொல்றேன். அடுத்தது அப்படி நீங்க 14வது வசனம் சொல்லுங்க. லேவியராகும் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. இங்க ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஏன் தேவன் ஏன் இது ரொம்ப கிளியரா இங்க கொடுத்துருக்காருன்னா நீங்க இந்த காரியத்தை புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க யூபிலியில நீங்க என்ன பண்ணணும், என்ன வாங்கணுமோ அதை திரும்ப கொடுத்துடணும். இப்போ நான் வந்து பிரதர்கிட்ட இருந்து ஒரு ஏக்கரா நிலத்தை வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அவரு என்ன பணத்தை தான் கொடுத்து வாங்க, நான் பணத்தை கொடுத்துட்டு தான் என்னுடைய நிலத்தை அவர் வாங்கியிருப்பார். நான் திரும்ப அந்த யூபிலி வருஷம் வரும்போது என்னுடைய பணத்தை திரும்ப அவருடைய பணத்தை திரும்பி கொடுத்துட்டு நிலத்தை வாங்குறது இல்லை, எனக்கு இலவசமாகவே அந்த நிலம் திரும்ப கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அந்த நிலத்தை அவர் எனக்கு என்ன பண்ணிடணும், திரும்ப கொடுத்துடணும். நான் திரும்ப அதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதனால என்ன பண்ணணும்னா நீங்க விற்கும் போதே இதை தீர்மானிச்சு நீங்க வித்துருங்க, வாங்கிக்கிங்க கிரையம் பண்ணும்போது. எப்படி சொல்றாரு, இப்போ யூபிலி வருஷம் இன்னும் நம்ம வந்து இப்போ யூபிலி முடிச்சு ஒரு 2வது வருஷத்துல வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல போறீங்களா 51வது வருஷம் சொல்றேன். 1வது வருஷம் ஒரு நிலத்தை வாங்கும் போது எத்தனை வருஷம் அந்த நிலம் வந்து என்னோட நிலம் நான் விற்கிறேன், 1வது வருஷத்துல விற்கிறேன். எத்தனை வருஷம் பிரதர் இருக்குங்க? 49 வருஷத்துக்கு அது அவர் உரிமை காலம். கரெக்டுங்களா? அப்போ 40 வருஷத்துக்கு நம்ம அது சுதந்திரமா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான தொகையா கொடுக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 25வது வருஷத்துல விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு வருஷம் நிலம் அவருக்கு இருக்கும்? 25 வருஷத்துக்கு அவர் அந்த என்ன பண்ணிக்கலாம், அந்த நிலத்தை உரிமை கொண்டாடிக்கலாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், யூபிலி வந்துடும், திரும்ப கொடுத்துரும். அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப ரேட் என்ன ஆகும், அதன் விலை நிர்ணயிக்கும் போது 25 வருஷத்துக்கு உண்டான தொகையை மாத்திரம் தான் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா 45வது வருஷம் நான் நிலத்தை விற்கிறேன், பிரதர் நிலத்தை வாங்குறேன். இன்னும் எத்தனை வருஷம் தான் நிலத்துக்கு அவர் பண்ணிக்க முடியும்? என்ன பண்ணலாம்? 5 வருஷம் தான். இப்ப புரியுதுங்களா? அப்ப அந்த 5 வருஷத்துக்கு ஒரே நிலம் தான், ஒரு ஏக்கர் நிலத்துக்கு. அப்ப விலை என்ன ஆகுது, மாறுபட்டு இருக்குது. அதுதான் நம்ம 15வது வருஷத்துல வாசிக்கிறது. லேவியராகும் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களில் தொகைக்கேற்ப பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்வாயாய். பின்வரும் வருஷம்னா எதை பேச, நீங்க எதை வாங்கினாலும் எதை வித்தாலும் யூபிலி வருஷம் வருது கணக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், நிலத்தை வாங்கணும், நிலத்தை விற்கணும். ஏன் யூபிலியில நீங்க என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்துடணும், இலவசமா கொடுத்துடணும், நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அடுத்தது வசனத்தை நீங்க வாசித்து தொடர்ந்து அப்படியே 18வது வசனம்.
18-19 வருஷம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்கள். என் கட்டளையின்படி செய்து. என்ன கட்டளை? இந்த யூப்ளி பிரமாணம் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளுபடி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமா, தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்படி? நான் சொல்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? சுகமா குடியிருக்கலாம். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுழற்சி என்ன ஆகுது அப்படின்னா, எல்லோரும் சமநிலை அடைகிறாங்க, எல்லோருக்கும் எல்லாமே திரும்ப கிடைக்குது. அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரவேசிக்கிறாங்க. இப்போ அந்த திரும்ப அந்த நிலம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்குது? வாசிங்க 19 வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும். ஆமா, அந்த நிலம் அதுவா நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 6 வருஷம் நிலத்துல நீங்க பயிரிடணும், 7வது வருஷம் நிலத்துக்கு நீங்க ஓய்வு கொடுத்துடணும். அப்படி நீங்க செய்யற பட்சத்துல அது என்ன ஆகும்? அது அமோக விளைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியாயப்பிரமாண கட்டளை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளை. இதுதான் யூப்ளி பிரமாணம். நான் திரும்ப ஒரு முறை இதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். எப்படி இது ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ யூப்ளினா என்ன? எத்தனாவது வருஷம் யூப்ளி? 50வது வருஷம் யூப்ளி. இப்போ நிலம் ஏன் தேவன் இந்த பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் என்ன ஆகுதுன்னா, இப்போ அடிமையா இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரணும். அவங்களுடைய காணியாட்சிக்கு திரும்ப போகணும். இப்போ நீங்க அடிமைகளா ஒரு இடத்துக்கு ஒரு வேலை செய்ய போயிருந்தீங்கன்னா, நீங்க அடிமைகளா விற்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீண்டு என்ன பண்றீங்கன்னா உங்க வீடுகளுக்கு நீங்க திரும்புறீங்க. சரிங்களா? இதுதான் ஒரு ஒரு விடுதலை கிடைக்குது. 50 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப கொண்டாந்து நீங்க எதை இழந்தீங்களோ அதை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய நீதி. இதுதான் யூப்ளி. சரிங்க. இப்போ 50வது வருஷம் 49வது வருஷம் அது நிலத்தை தானா வளர்ந்துருக்கும். அது என்ன பண்ணக்கூடாது? நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம். அவ்வளோதான். நீங்க நிலத்தோட உரிமையாளர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, உங்களுடைய நிலமா இருந்தாலும் வேறொருத்தர் நிலமா இருந்தாலும் நீ நிலம் என்ன இருங்க கை மாறிடும். கரெக்டுங்களா? நிலம் வேறொருத்தருக்கு கை மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு வேறொருத்தருடைய நிலத்தை வாங்கியிருக்கிறேன். அதுபோக என்னுடைய நிலமும் இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்ட நிலமும் இருக்குது, இன்னொருத்தருடைய நிலமும் இருக்குது. நான் இந்த 2 நிலத்துலையுமே என்ன பண்ணுவேன்னா, என்னோட நிலத்தை நானே வச்சுக்குவேன். வேறொருத்தருக்கு நிலத்துக்கு வாங்கியிருப்பேன் இல்லைங்களா, அந்த நிலத்தை நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப கொடுத்துருவேன் 50வது வருஷம். அந்த நிலத்துல நான் 49வது வருஷம் என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா பயிர் செஞ்சிருக்க மாட்டேன். அது தானா விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அடிமைகளா இருந்தவங்க, நிலத்தில் இருந்தவங்க, திக்கற்றவங்க, விதவைகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த நிலத்தில் தானா விளைஞ்சதை போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அறுவடை செய்வாங்க. இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குதா அவங்களுக்காக மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை போய் எடுத்துக்குவாங்க. இது அவங்களுக்காக தேவன் விளைய செஞ்ச ஒரு விஷயம். அதில் போய் ஏன்னா இவங்களுக்கு தேவையானதை சேகரிச்சு வச்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வேணும் இல்லையா? சரிங்களா? அவங்க திரும்ப நிலத்தை பெற்றுக்கொண்டாலும் அப்போ என்ன பண்ண முடியாது, அங்கே விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் 6 வருஷம் விவசாயம் பண்ணிட்டாரு. இப்போ 1 வருஷம் ஓய்வில் இருக்குது, நிலம் ரெஸ்ட் இருக்குது. அடுத்து யூப்ளி, அதில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் நிலத்துல இருந்து போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விவசாயத்தை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு தேவையானது அந்த நிலம் கொடுத்துருக்கும். புரிஞ்சுங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, இதுதான் யூப்ளி பிரமாணம். எப்படி இஸ்ரேல் தேசத்துல இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வருதோ, இது வார்த்தைகளை படிக்கும் பொழுது இதனுடைய தாற்புரை நமக்கு புரியாது. உண்மையாகவே ஏதாவது நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க இழந்திருக்கிறீங்க, ஏதாவது உங்களுடைய ஒரு சூழ்நிலையில அது உங்க திரும்ப கைக்கு வரும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உண்மையாகவே அந்த சந்தோஷத்தை அதை அனுபவிச்சதுக்கு மாத்திரம்தான் இதை நீங்க புரிஞ்சு வர முடியும். அன்பான சகோதரர்களே, அதுபோல இந்த யூப்ளி என்னவா இருக்குன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது நிழலாய் மாத்திரம் இருக்குது. பின்னாடி இருக்குது மிகப்பெரிய கிராண்ட் ஜூப்ளி, பெரிய யூப்ளி தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்குது. எப்படி இஸ்ரேல் ஜனத்துல சந்தோஷம் கொடுத்தாரோ தேவன் 50 வருஷத்துக்கு ஒரு முறை, அதே மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறாங்க. இன்னைக்கு
இந்த பூமி எல்லாருமே சமமா சந்தோஷமா இருக்காங்களா? ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. தேவன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்றாருன்னா சரி செய்யறாரு. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமா மாறணுமா? ஏற்றத்தாழ்வுகள் போகணும். கரெக்டுங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாடமா பார்க்குறோம். இல்லை நம்ம நிழல் பார்த்துட்டோம். பொதுவாக நிழல் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிழல் இருக்கும். நிழல் எங்க முடியுதோ அங்க பொருள் ஆரம்பிச்சு. கவனிச்சுக்கோங்க, நிழல் பொருளுடைய அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பொருள் வந்துருச்சுன்னா நிழல் போயிடும். இப்ப திரும்ப சொல்லணும்னா இப்ப ரிப்பீட்ல சொல்லலாம், நிழல் எங்க முடியுதோ அந்த புள்ளியிலிருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து பொருள் ஆரம்பமாயிரும். பொருள் வந்துச்சுன்னா நிழலுக்கு இங்க வேலை இல்லை. இப்ப நீங்க பாருங்க, நிழல் பொருள்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அது நிழல். யாருக்கு நிழல்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிழல். இப்போ நிஜமான ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி வந்தாச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சுங்க? அது போயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ எங்க இவர் நீசான் 10ஆம் தேதி அந்த இஸ்ரேல் ஜெருசலேமுக்குள்ள அவர் உள்ள வர்றாரு இல்லைங்களா? கரெக்டுங்களா? அப்போ அவர் உள்ள என்ட்ராகும் போது எது போயிடுச்சு? எதுக்கு அங்க வேல்யூ இல்லை? எது முடிவுக்கு வந்துருச்சு? இங்க தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டார். எது போயிடுச்சு? பஸ்கா ஆட்டுக்குட்டி போயிடுச்சு. ஏன்னா இங்க ஒரிஜினல் வந்தாச்சு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்தாச்சுன்னா பழைய அந்த நிழலா இருக்கக்கூடிய விஷயங்கள் போயிடும். இதைத்தான் நம்ம அநேக முறை நம்ம அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறாங்க, நாமும் பார்க்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். புரியுதுங்களா? நிறைவானது வரும்போது குறைவானது. எது நிறை எது குறை? நிஜம் நிறைவானது. ஓகேங்களா? இது குறை எதுனா ஏற்கனவே நிழலா பார்த்த யூப்ளி. இந்த 50 வருஷமும் ரொம்ப சந்தோஷமா பண்ணியிருப்பாங்களா? பெற்றுக்கொள்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வருத்தத்தோடு செஞ்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? வேண்டாம் வெறுப்பா இந்த விஷயம் செஞ்சிருப்பாங்க. ஷோ யூப்ளி வருதா, எனக்கு திரும்ப கொடுத்துடணுமா? அடுத்தவங்க பொருள் நம்மளதில்லை. அது என்னைக்கா இருந்தாலும் 50ஆம் வருஷம் வந்துடும், அப்படி கொடுத்துடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்குண்டான ஒரு அமௌண்ட் தொகைத்து அவங்க வாங்கியிருக்கணும். புரிச்சுங்களா? இதுதான். ஏன்னா நிலம் தேசம் யாருடையதுங்க? தேவனுடைய. அதை யாரும் அறுதியா விற்க முடியாது, அதை வாங்கவும் முடியாது தேவனுடைய அனுமதி இல்லாம. தேவன் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த 50 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப நான் யாருக்கு கொடுத்தனோ அவங்களுக்கு அது போயிடணும் அப்படி சொல்லி பார்க்குறேன். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்க நிழல் முடியுதோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து பொருள் ஆரம்பமாகுது. அப்ப நிழலான யூப்ளி முடியும் போது பொருள் நிஜமான யூப்ளி அங்கிருந்து ஆரம்பம் ஆகணும். சரிங்களா? ரைட். இப்போ அதைத்தான் நம்ம இங்க வசத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் அங்க முடிஞ்சிச்சா அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நிழல் முடிஞ்சிச்சு, பொருள் ஆரம்பமாகுது. நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல, எதுக்கு நிறைவேற்றது தான் வரன்னு சொல்றாரு. வசன பகுதி நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசனம் என்பது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நான் அழிக்கிறதுக்கு வரல. யார் சொல்றாருங்க? நம்ம ஆர்டர் சொல்றாருங்க. ஓகேங்களா? அதை நான் நிறைவேற்றுறதுக்கே வந்தேங்கிறார். அப்போ என்ன ஆகணும்? எப்போ அது நிறைவேறும்? எப்போ அது ஒரு முழுமை அடையும்னா, வெறும் நிழல் மாத்திரம் வச்சு அதை முழுமை பெற்ற முடியுமா? இப்போ நம்ம நிழல் பொருள் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நிழல் மட்டும் சொல்லிட்டு பிரதர் கூட அடிக்கடி சொல்லுவாருங்க, என்னப்பா நிழல் மட்டும் சொல்லிட்டு என்ன சொல்லுவாருங்க, தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னா அது முழுமையா இல்லை. அப்போ அது பின்னாடி என்ன இருக்குதுங்க? மிகப்பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொருள் தான் பார்க்கணும் முக்கியமா. கரெக்டுங்களா? அப்போ என்னன்னா, இது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, நிழல் மாத்திரம், பொருள் இருக்குது. வாசிங்க. அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் அது நிறைவேற தீர்ற வரைக்கும் அதுல எழுத்து அதோட உறுப்பாகுது என்னன்னா
ஒளிஞ்சு போகாது அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா நம்முடைய ஆண்டவர் நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. ஏன் இதை அவர் தெளிவா சொல்றாருன்னா, இங்க யார் தான் பண்றாங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பண்றாங்க. எப்ப பண்றாங்க நம்ம பார்க்குறோம். இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இது நிறைவேற்றான்னு பார்க்குறோம். இப்போ நாம நிறைய இழந்திருக்கிறோம், கரெக்டுங்களா? அப்ப நம்ம இழந்தது திரும்ப பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? என்ன இழந்திருக்கிறோம்? ஒண்ணு சொல்லுங்க. நிறைய இழந்திருக்கிறோம் சொன்னோம். அதுல என்ன ஒண்ணு? ஜீவன் இழந்து போயிட்டோம், அந்த ஜீவன் பெற்றுக்கொள்ளும். நிறைய சந்தோஷத்தை இருந்துக்கிறோம், சமாதானத்தை இருந்துக்கிறோம். சமாதான பிரபு வரணும் நம்ம சமாதானத்தை கொடுக்கறதுக்கு, கரெக்டுங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நம்ம ஏன் இவ்வளவு பேராவல் கொண்டு நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்த ஜனங்களும் அவருடைய வருகைக்காக இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலமே புரியாம, அவர் வந்ததை கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவர் வந்தா நமக்கு சந்தோஷம் இருக்குன்னு, கரெக்டுங்களா? ஆனா நமக்கு தெரியும் அவர் வந்தாச்சுங்கிறது. அவர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பூமியில எல்லா விஷயங்களும் மாற்றங்கள், நம்ம இன்னைக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கண்ணார கண்டுட்டு இருக்கோம். ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கு. நான் போன முறை சொன்னோம் உங்களுக்கு, நான் நினைவுக்கு நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு வேதமானவர்களும் மறந்துடக்கூடாத ஒரு வசனம் சொல்லிட்டு நான் ஒரு வசனம் சொல்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலையும் சொல்ற ஒரே வசனம். நீங்க தூக்கத்துல எழுப்பி உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்லணும் சொன்னேன். நீங்க எல்லாம் சொன்னா யாரா கேட்பான்றீங்களா? நினைவில் இருக்குங்களா? இல்ல, சரி. கட்டாயமா இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படியா, இல்ல நம்ம பிரதர் சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு இவங்கதான் சேம்பல் அப்படின்னு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 - 21 வரை இந்த வசனத்தை நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க மறந்திருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க மனப்பாட வசனமா வச்சுக்கோங்க. உங்க நினைவுல எப்பவும் இருக்கணும். முடிஞ்சா நீங்க எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. பிரதர் வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நம்முடைய யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டார் அப்படின்னா, பிதாவாகி தேவனுடைய ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்துல போய் உட்காருவேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்? ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தார், கரெக்டுங்களா? அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் அவருடைய தேவனுடைய சந்நிதி. அந்த சந்நிதியிலிருந்து என்ன ஆகுது கவனிச்சு பாருங்க. இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் ஒரு இளைப்பாறுதலின் காலம் இருக்குது. அந்த இளைப்பாறுதலின் காலத்துக்கு வரணும்னா நம்ம பார்த்தோம், இளைப்பாறுதலின் காலம், திரும்ப கொடுத்தலின் காலம், சீர்படுத்தக்கூடிய ஒரு காலம். அதுதான் இந்த பூமியில் நடக்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு நாள்னு சொல்லி பார்த்தோம். அது தேவனுடைய ராஜ்யம், சரிங்களா? அப்பதான் திரும்ப எல்லாமே கிடைக்கும். அது அந்த இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும். இளைப்பாறுதலின் காலம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய ராஜ்யம். அப்புறம் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அனுப்புறது. 2 விஷயம் சொல்றாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கும் அவருடைய வருகைக்கும் அவருடைய ராஜ்யம் ஒரே விஷயத்தை சொல்றது இங்கதான் சொல்றது. இந்த வசனம் தான் 19ஆம் வசனம். அடுத்தது 20ஆம் வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உழைத்தவைகளை எல்லாம் நிறைவேற்றி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னா, சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாமே உடனே வர மாட்டார், குறித்த காலத்தில் கரெக்டாக வருவார். அது வரைக்கும் அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணுமோ அது நிறைவேறும். அது வரைக்கும் அவர் எங்க இருக்கிறார்? பரவாயில்ல இருக்கிறார். அதுக்கப்புறம் சரியான டைம்ல வந்து அவர் வருவார். ஓகேங்களா? ரைட். அன்பான சகோதரர்களே, இப்போ இந்த யூப்ளி நாம பார்க்குறோம். யூப்ளி புரிஞ்சு கொள்றத 2 முக்கியமா யூப்ளியை நம்ம புரிஞ்சுக்கணும். யூப்ளி 2 பகுதிகள் கொண்டது. யூப்ளி 2 பகுதிகளை கொண்டது. என்ன அப்படின்னா, 50 வருஷம் 50வது வருஷம் யூப்ளி அப்படின்னா அதுல காத்திருக்கிற வருஷம், அந்த யூப்ளி வருஷத்துக்காக காத்திருக்கிற காலம் 49 வருஷம், சரிங்களா? அனுசரிக்கும் காலம் 1 வருஷம். புரியுதுங்களா? இந்த யூப்ளி பிரமாணத்துல 2 பாகமா நம்ம பிரிக்கிறோம். 49 வருஷம் காத்திருக்கணும், அது காத்திருத்தலின் வருஷம். 50வது வருஷம் என்ன பண்ணலாம்?
அனுசரிக்கலாம். 49 வருஷம் எப்ப யூபிலி வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. அது காத்திருக்கலின் காலம். ஓகேங்களா? வெயிட்டிங் பீரியட். 50வது வருஷம் வந்துருச்சு, அந்த சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறாங்க. இதுதான் யூபிலி 2 பாகமா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ 50 வருஷத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 49 வருஷம் பிளஸ் 1 வருஷம். 49 வருஷம் வந்து காத்திருக்கல் வருஷம், 1 வருஷம் அனுசரிக்கிறதுடைய வருஷம். இப்போ நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நிழல் வச்சு தான் நம்ம பொருளை ஒப்பிட முடியும் இல்லைங்களா? சரி, இப்போ நிழல்ல ஒரு கேள்வி, இது உங்களுடைய சிந்தனைக்கு மாத்திரம் தான், நீங்க நல்லா கவனிச்சு பதில் கொடுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் யூபிலி, அதாவது எத்தனை யூபிலி அவங்க அனுசரிச்சுட்டாங்க? கேள்வி புரியுதுங்களா? இது கொஞ்சம் கடினமான கேள்வி தான். நீங்க யோசனை பண்ணா நீங்க சொல்லலாம். இதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதை பாடமாக பார்க்க போறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை யூபிலி அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னா, எத்தனை யூபிலி அனுசரிச்சிருப்பாங்கன்னா, யூபிலிங்கிறது வந்து 49 வருஷம் காத்திருக்கணும், 1 வருஷம் அனுசரிக்கணும். 50 வருஷம் முழுமையா இருந்தா தான் ஒரு யூபிலி கணக்கு உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? 50 வருஷம் அவங்க கடந்திருந்தா தான் 100 வருஷம் கடந்தா எத்தனை யூபிலி ஆகும்? 2 யூபிலி அனுசரிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? 4 யூபிலி அவங்க அனுசரிக்கணும். எத்தனை வருஷம் அவங்க? 200 வருஷம் கடந்திருக்கணும். சரி, நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை யூபிலியை அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி முன் வச்சிருந்தோம். அந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்குன்னா, அவங்க எவ்வளவு வருஷம் தேசத்துல குடியிருந்தாங்களோ அவ்வளவு வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும்? யூபிலி அனுசரிச்சிருக்கணும். அது விருப்பத்தோடையோ இல்லை வேண்டாம் வெறுப்பாவது அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? யூபிலி வருஷம் அனுசரிச்சிருக்கணும். யூபிலி அவங்களுக்கு போயிருக்கு. சரி, இப்போ அவங்க தேசத்துக்கு எவ்வளவு வருஷம் குடியிருந்தாங்க, எவ்வளவு வருஷம் தேசத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க போன வாரம் எடுத்த பாடத்தை நீங்க நினைவில் வச்சுக்கணும். எத்தனை வருஷம் அவங்க தேசத்துல இருக்காங்கன்னா, அப்ப தேசத்துல அவங்க என்ட்ரானதுல இருந்து, தேசத்துக்குள்ள என்ட்ரானதுல இருந்து தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டதான் அவங்க நிலம் அவங்களுக்கு வருது. அப்ப தேசம் பங்கிட்டு தேசம் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம், சரிங்களா, தேசத்துட்டு அவங்க சிறைப்பட்டு போற வரைக்கும் அவங்க என்ன இருந்திருக்காங்க? தேசத்துக்குள்ள இருந்திருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நீங்க கரெக்டா அந்த பாயிண்டை மட்டும் நீங்க ப்ராக்கெட் பண்ணிக்கணும். தேசம் அவங்க பங்கிட்டு கொடுக்கப்பட்டு, ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கப்படுறது, நிலம் பங்கிட்டு கொடுக்கப்படுற அந்த நாள் முதல் கொண்டு, அந்த வருஷத்துல இருந்து சிறைப்பட்டு போற வருஷம் வரைக்கும், எப்ப சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க, தேசத்துட்டு எப்ப வெளியேறினாங்க? அதுக்கு முன்னாடி சிதேக்கியா ராஜா 606 அது வரைக்கும் தேசத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. கரெக்டுங்களா? சிதேக்கியா இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள ராஜாவே, அதிபதியே, உன் கிரீடத்தை உன் பாகையை கழற்று, கவிழ்பெண் 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 வசம் மறந்துட்டீங்களா? ஓகே, அந்த ஒரு காரியம் சிதேக்கியா ராஜாவுடைய காலப்பகுதியில் நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்து அவங்க சிறை பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதை அப்போ அவங்க எத்தனை வருஷம் அவங்க தேசத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கணிக்கிறதுக்கு, தேசத்தை பங்கிடுறது 6 வருஷம், அப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலம் 450 வருஷம், அடுத்தது ராஜாக்களுடைய காலம் 513 வருஷம், அப்புறம் மொத்தமா எவ்வளவு வருதுங்க? கூட்டுனா எவ்வளவு வருதுங்க? 969 வருஷம். இதுக்குள்ள எத்தனை யூபிலிக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யூபிலிக்கு 50 வருஷம் வேணும் இல்லைங்களா? 50 வருஷம் இல்லைங்களா? இந்த 969 வருஷத்துக்குள்ள 969 வருஷங்கள் அவங்க தேசத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா எத்தனை யூபிலி? சரியான பதிலுங்க இதான். அடுத்து நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, சரி பரவாயில்லைங்க. அப்ப 19 வருஷங்கள் அங்க இருக்குது. 19 வருஷம்னா 969 வருஷங்கள் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? தேசம் இருக்கணும். 950வது வருஷம் ஒரு யூபிலி அனுசரிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? மீதமுள்ள ஒரு 19 வருஷம், அடுத்த யூபிலிக்கு 19 வருஷம் ஆயிருக்கும்.
பாதியில் என்ன பண்ணிட்டாரு, சிறை பிடிக்கப்பட்டு போயாச்சு. நேபுகாத்நேச்சர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் சிறை கொண்டு போயிட்டார். அப்போ என்ன இருக்குதுன்னா 950 வருஷம். சரி, இந்த நம்ம யூப்ளி நிழல் எங்க முடியுது? கடைசியா அவங்க அனுசரிச்ச நாள்ல யூப்ளி முடியுது. அப்ப 969 வருஷம் அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் அவங்க கடைசியா யூப்ளி அனுசரிச்சாங்க இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த கடைசியா அவங்க யூப்ளி அனுசரிச்ச வருஷம், கடைசியா அவங்க யூப்ளி அனுசரிச்ச வருஷம் அந்த 950வது வருடம். அது நம்ம பார்க்குறோம். நம்ம உலக கணக்கீடுல அதை பார்த்தோம்னா கிமு 626வது வருடம். நீங்க இதெல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம போன வாரம் அந்த காலக்கணக்கு பார்த்து எடுத்தோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது, கிமு 626வது வருஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நிழலான யூப்ளி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன இல்லை, தேசத்தை வந்து அந்த யூப்ளியை அனுசரிக்கவே இல்லை, முடிஞ்சிச்சு, அதோட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை. அப்போ நிழல் எங்க முடியுதோ அங்க என்ன ஆரம்பிச்சிடும், பொருள் ஆரம்பிச்சிடும். நம்ம பொருள் எது பார்க்குறோம், கிராண்ட் ஜூப்ளி பார்க்குறோம். கிராண்ட் ஜூப்ளி என்ன பண்ணுவோம், அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ தேவனுடைய திட்டத்துல நிழல் யூப்ளி இருக்கு, பொருள் யூப்ளி இருக்கு. நிழல் எங்க முடியுது, கிமு 666ல நிழலான யூப்ளி 626வது வருஷம். அந்த வருஷத்துல அவங்க கடைசி அனுசரிக்கிறாங்க. அதோட நிழல் முடிஞ்சு போச்சு. எங்க முடியுதோ அங்க என்ன ஆகுதுங்க, பொருள் ஆரம்பம் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த யூப்ளி நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அது வந்து நிழலுக்கு 49 வருஷம் காத்திருக்கணும், ஒரு வருஷம் அனுசரிக்கிறோம். கரெக்டுங்களா? இதுக்கு வந்து 50 வருஷம், 50 × 50 பார்க்குறோம். இது கிராண்ட் ஜூப்ளி 50 × 50 2500 வருஷம் காத்திருப்பின் வருஷம். 2500 வருஷம் நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய யூப்ளியை அனுசரிக்கலாம். 2500 வருஷங்கள். அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, இது ஒரு வருஷம் அனுசரிக்கிறது, இதுக்கு என்ன இருக்குங்க, 1000 வருஷம் அனுசரிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? 2500 வருஷம் நீங்க காத்திருக்கணும், 1000 வருஷம் நீங்க அனுசரிக்கலாம். புரியுதுங்களா? நான் ரிப்பீட் பண்ணணுமா? 49 வருஷம் நீங்க காத்திருப்பில் வருஷம், அனுசரிக்கிற வருஷம் ஒரு வருஷம். நிழல்ல, பொருள்ல, பெரிய யூப்ளில இங்க என்ன ஆகுதுன்னா 2500 வருஷம். அந்த 2500 வருஷம் எப்படி வருதுன்னா 50 யூப்ளி இன்ட்டு 50வது வருஷம் வருதுங்களா. அந்த 50 × 50 அதை நான் உங்களுக்கு டீட்டில் போட்டிருக்கேன். 2500 வருஷம் இது காத்திருக்கிறோடைய வருஷம். அப்ப 2500 வருஷம் காத்திருந்தீங்கன்னா எங்கிருந்து, ஃப்ரம் வேர், கிமு 626ல இருந்து நீங்க 2500 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு கணக்கீடுகள் சரியா வருது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 2ஆம் வருகைக்கு இது மிக முக்கியமான ரூபகாரமா நம்ம சொல்றதுக்கான காரணம் இதுதான். பாருங்க, பெரிய யூப்ளிக்கு காத்திருக்க வேண்டிய வருஷங்கள் 2500 வருஷம் வச்சுக்கோங்க. நிழல் எங்க முடிஞ்சு போச்சு, பொருள் எங்க ஆரம்பமாச்சு, 626வது வருஷம். இப்போ கிமு அப்படிங்கிறனால நம்ம இதை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் பண்ணணும். அப்போ இளைப்பாறுதல் காலங்கள் எங்க ஆரம்பமாகுது, நிஜமான இளைப்பாறுதல் காலம் எங்க ஆரம்பமாச்சு, கழிச்சு பாருங்க என்ன வருது, 2500 1874. 2500 வந்து நீங்க மைனஸ் பண்றீங்க எதைய, 626 வருஷம். கிமு 626 நீங்க கழிக்கும் போது உங்களுக்கு வருது 1874ஆம் வருடம். புரிஞ்சுங்களா? சரி, உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்தாங்க இந்த டைம்லயே. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்ம கடந்த முறை பார்த்தோம். இது காலக்கணக்கில் நம்ம பார்க்கும்போது, வேதாகம காலக்கணக்கு பார்க்கும்போது இது 7வது 1000 வருஷம். தேவனுடைய ஓய்வு நாள் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7வது 1000 வருஷத்தை நம்ம வந்து 7000 வருஷத்தை எடுத்து பார்த்தோம். சரிங்களா? இந்த 7000 வருஷத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளியில நம்ம வந்து இது விளங்கப்படுறோம். 7000 வருஷம் 7வது நாள் தேவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாள் ஒரு 7000 வருஷத்தை அடங்கின ஒரு நாள். கரெக்டுங்களா? அதை நம்ம என்ன பண்றோம்னா அந்த 7000 வருஷத்தை 2ஆ பிரிக்கலாம். ஏன் நீங்க 2ஆ பிரிக்கிறீங்க,
3500 3500 சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாள் ஆயிட்டு. கரெக்டுங்களா? அவருடைய சிருஷ்டிப்பு நாட்களில் படிக்கும் போது சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாளுக்கு 2 இருக்கு, இரவு இருக்கு, பகல் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு நாள்ல சாயங்காலம் முடிஞ்சு விடியற் காலம் ஆரம்பிக்குது. 3500 வருஷம் முடிஞ்சு அடுத்த 3500 வருஷம் ஆரம்பமாகுது. எந்த புள்ளியில சொன்னா கிமு 626வது வருஷம். புரிஞ்சுதுங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. போன ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் 626. அந்த 626 இருந்து நீங்க பாருங்க, விடியற் காலத்தில் மாத்திரம் பாருங்க, விடியற் காலத்தில் மாத்திரம் பாருங்க, பொழுது விடிச்சிட்டு போகுது கிராஜுவலா. 2500 வருஷம் காத்திருக்கிறோம். நான் சொல்றது இந்த 2வது 3500 இருக்கு இல்லைங்களா? அந்த 2வது 3500 நீங்க 2ஆ பிரிக்கலாம். காத்திருக்கிற வருஷம் 2500 வருஷம், அனுசரிக்கிற வருஷம் 1000 வருஷம். 2500 வருஷத்தையும் 1000 வருஷத்தையும் கூட்டினா என்ன ஆகுதுங்க? 3500 வருஷம் வருது. புரிஞ்சுதுங்களா? இது புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களா? ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். 7000 வருஷம் கொண்ட அந்த 7வது நாளை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஏன் 2ஆ பிரிக்கிறோம்னா சாயங்காலம் விடியற் காலம். கரெக்டுங்களா? 3500 பிரிக்கிறோம். அந்த 3500 வருஷம் முடிஞ்சு அடுத்த சாயங்காலம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இரவு முடிஞ்சு துன்பமான காலப்பகுதி முடிஞ்சு விடியற் காலம் அது கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. எங்க அப்படின்னா ஒரு புள்ளியில, அதுதான் கிமு 626. எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா கிமு 626 இருந்து நம்ம நிஜ யூபிலி பார்ப்போம். காத்திருக்கிற வருஷம் 2500 வருஷம். அங்க அந்த 2500 வருஷம் முடியும் போது என்ன ஆகுதுங்க? 1874வது வருஷம் வரும். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையோட 2ஆம் வரைக்கும் ராஜாதி ராஜா வந்த வருஷம். அதிலிருந்து 1000 வருஷம் செல்லுது. ஒரு திரும்ப கொடுத்தலின் காலம், இளைப்பாறுதலின் காலம், 1000 ஆண்டு அரசாட்சி, எல்லாம் மறுசீரமைக்கக்கூடிய வருஷங்கள் தான். இந்த உலகத்தை, இந்த பூமியை தேவனுக்கு ஏற்ற வண்ணமா ஒரு மகிமையான பூமியா கட்டமைக்கக்கூடிய காலங்களும் அதுதான். அதை நம்ம பார்க்கிறோம். 1874 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் அநேக விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தார். அதில் ரொம்ப பிரதானமான விஷயங்களை மாத்திரம் நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த சிவில் யூபிலி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க சிவில் காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அங்க யூபிலியில பெற்றாங்களா இல்லையா? அடிமைகள் என்ன பண்றாங்க? விடுதலை ஆனாங்க. யூபிலி எக்கால துணிச்சுதா? அங்க ஒரு ஆசாரியன் வந்து எக்காலம் ஊதுறாங்களா? ஆசாரியர்கள் எல்லாம் தேசம் முழுவதும் எக்காலம் ஊதுறாங்களா? இங்க உலகம் முழுவதும் எக்காலம் ஊத பிடிச்சா? எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய எக்காலம் நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் எக்காலம், 7வது எக்காலம், கடைசி எக்காலம் துணிக்கப்பட்டுச்சுங்களா? துணிக்கப்பட்டுச்சா? ஒவ்வொரு எக்காலம் இருக்கு. ஒவ்வொரு எக்காலம் சந்தோஷத்தை அறிவிச்சுட்டு வந்துச்சு. நீங்க சந்தோஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஆனா 7வது எக்காலம், கடைசி எக்காலம், அது துணிச்சது மிகப்பெரிய சந்தோஷம். யூபிலி உங்களுக்கு வந்துருச்சு. பெரிய யூபிலி, இளைப்பாறுதலின் காலம், திரும்ப கொடுத்தலின் காலம் வந்துருச்சு. அப்ப அடிமைத்தனம் என்னாச்சுங்க? மிகப்பெரிய எல்லாத்துக்கும் இந்த சவுண்ட் வந்தா அது சந்தோஷம் தரக்கூடிய சத்தம். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டாங்க. எப்படி? இன்னைக்கு நாம ஒரு அடிமைத்தனத்தில் வந்திருக்கிறோமா? நிறைய அடிமைத்தனம் இருந்துச்சு. லிட்டரலாவே பூமியில் நிறைய அடிமைத்தனம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அடிமைத்தனங்கள் என்னாச்சுங்க? 1874 இருந்து அந்த அடிமைத்தனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. சரி, நாம ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த கிறிஸ்து அமைப்பு, பேர் கிறிஸ்துவ மண்டலம், அந்த அடிமைத்தனத்தில் மீண்டமா? யார் நம்மளை விடுவிச்சா? இயேசு கிறிஸ்து விடுவிச்சார். அவருடைய சத்தம், அவருடைய சத்தியம். எப்படி? அவருடைய தூதர்களை கொண்டு நம்மளை விடுவிச்சாங்க. எப்படிங்க? அவளை விட்டு வெளியே வா. அந்த சத்தம், அதான் எக்கால சத்தம் நம்ம காலம் துணிச்சிச்சு. நம்ம வெளியேறணும். கரெக்டுங்களா? அடுத்தது, அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். இது 2 இருக்குது. நாம நம்மளுடைய சொந்த இடமா இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வயல் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வந்துட்டோமா? இது யாருங்க? தேவனுடைய நிலம். வந்துட்டோம். வேதமானவர் ஐக்கிய சபை, நீங்க மைண்ட் வச்சுக்கோ. அதான் நம்முடைய நிலம். அந்த நிலத்துல நம்ம என்ன பண்றோம்? கை வச்சு பாடுபடுவோம். அது பலனை தரும். அதெல்லாம் இருக்கு. நாம எப்படி இருக்குன்னா, அடிமையா இருந்தவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அங்க என்ன ஆகாது? நிலம் வந்து அறுவடை செய்ய முடியாது, நிலத்தை பயிரிட முடியாது யூபிலி ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க.
நாம் அடிமையில இருந்து நிலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப நமக்கு என்ன இருக்குதுங்க? அந்த நிலத்துல தானா விளைஞ்சது போய் நம்ம எடுப்போம் இல்லையா? தானா விளைஞ்சு தேவன் கொடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுவடை பண்ணுவோம். அது அறுவடை தானே. அந்த அறுவடை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேவன் விளைய வச்சால் நம்ம அதை பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய பலனை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கோம். அவனன் தன் காணியாட்சி திரும்ப கடல். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். உலகம் முழுக்க சிதறி இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். எல்லாமே இன்னைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்குதா இல்லையா? 1874க்கு பிற்பாடு அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடன். நீங்க அதை கூட புரிஞ்சுக்கொள்ளலாம். ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் நோக்கிட்டாரா? அடிமைகள் இல்லைனாலே எஜமான்கள் இல்லைன்னு ஆயிடுச்சா? அடிமைகள் எல்லாம் சுயாதீனர்கள் ஆயிட்டாங்கன்னா அங்க என்ன ஆயிடுச்சுங்க? அடிமைத்தனம் எப்படி ஒழிக்கப்படுது? அடிமை இருக்கிற வரைக்கும் தான் எஜமான்கள். அடிமை இல்லைனாலும் எஜமானுக்கு எங்க வேலை? கரெக்டுங்களா? ராஜாக்களின் ராஜ்யங்களையும் இப்படித்தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒழிச்சிட்டு இருக்காரு. இது மூலமா என்ன ஆகுது? சமூகத்துல இப்படி ஏற்றத்தாழ்வுகள், எப்படி சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம போச்சு? இன்னைக்கு சமூகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. எப்படி வந்துச்சு? இருக்கிறவங்க இல்லாதவங்க. கரெக்டுங்களா? எப்படி இருக்கிறவங்களானாங்க, எப்படி இல்லாதவங்களானாங்க? இதை குறித்து இன்னைக்கு அநேக உலகம் முழுக்க நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு தெளிவு இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. 1874 பிறகுதான் கம்யூனிசம் வந்துச்சு. இதை பற்றின புரட்சிகள் எல்லாமே வந்துச்சு. அதிகார வர்க்கத்தை நோக்கி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. போர் ஏன் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி போர் இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய கூகுள் நீங்க இப்போ சர்ச் பண்ணி பாருங்க. எப்படி அப்படி சொன்னா 1874க்கு அப்புறம் உலகம் முழுக்க எத்தனை போர், எவ்வளவு வார் நடந்திருக்குதுன்னு மட்டும் நீங்க ஒரு கணக்கிட்டு பாருங்க. நீங்க உண்மையாவே இருக்கு. நீங்க சின்ன சின்ன வார்ல இருந்து அதுல கூகுள்ல அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பெரிய வார் மட்டும் கணக்கிட்டு இருக்கிறோம். சும்மா வந்து தேசத்தில் இருக்கிறவங்க அந்த தேசத்தில் ஒரு களத்தை கடிச்சாங்க, அது மூலமா சண்டை வச்சு 2 செத்து போனாங்க. அதெல்லாம் அங்கே சேர்த்தாம பெரிய வார் மாத்திரம், அது வார் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறது மாத்திரம் கணக்கிட்டு பார்க்கறாங்க. அவ்வளோ இருக்கு. ஏன் இதெல்லாம்? இது ஒரு மறுசீரமைப்பினுடைய காரியம். இன்னைக்கு சமூக ஏற்றத்தாழ்வு போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றோம், இது இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும். அதான் நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிச்சோம். சரிங்களா? என்ன இருக்கு? மறுசீரம், அது இளைப்பாறுதலின் காலம், திரும்ப கொடுத்தலின் காலம், எல்லாமே திரும்ப கிடைக்கும். எப்படி இருக்கிறவங்களா ஆனாங்க, இல்லாதவங்க ஆனாங்க? இந்த ஒரு சமநிலை பிரமாணம் வேணும் இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? சமநிலை பிரமாணத்தை குறித்து பேசிட்டு நான் வசனம் படிக்க பார்ப்பேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு? இது அதான் சொல்லுவாங்க. எப்படின்னா, நல்லா வேலை செஞ்சாங்க பாருங்க, நல்லா குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கடைசி வரைக்கும் அப்படி வேலைக்காரன் வச்சுக்கலாம். அது அவங்கள தான் அடிமையா நீங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள அதிகாரம் செலுத்துறாங்க பாருங்க, அவங்க இன்னைக்கு வந்து என்ன இருக்காங்கன்னா அதிகார வர்க்கமா இருக்கிறாங்க. இதுதான் ஏற்றத்தாழ்வுடைய ஆரம்ப நிலை. இப்ப இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா எல்லாத்துக்கும் நீங்க அடுத்தவங்க நிலத்துல போய் நீங்க பாடுபடாதீங்க, உங்க நிலத்துல நீங்க உழைச்சு பாடுபடுங்க. தேவன் கொடுக்கறது தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்க இழந்திருப்பீங்க. நீங்க இல்ல, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டன், முப்பாட்டன் அப்படியே போகுது. இது இந்த பூமி எல்லாருக்குமானது, இது சமமானது. ஓகேங்களா? இதைத்தான் திரும்ப கொண்டு வர்றது, தேவன் கொண்டு வரக்கூடாது. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இதை நீங்க கொஞ்சம் திருத்த மாத்திரம் நீங்க செஞ்சுக்கணும். உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் சொல்லப்பட்டது விரும்பப்பட்டது வரும். இது இங்க வந்து ஒரு ஆள் தத்துவத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் பேருக்கு மாத்திரம்தான் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்னா, இதை நம்ம ஆடார இயேசு கிறிஸ்து நம்ம நினைச்சிட்டு இது அவங்க அந்த நினைப்புல ஒரு ஆள் தத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. ஆள் தத்துவம் கொடுத்து போட்டிருந்தாலும் இந்த விஷயம் வந்து தவறு தான். இது விரும்பப்பட்டது வரும். எது? எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். எல்லாராலும் விரும்பப்படுற ராஜ்யம் என்ன? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்கிற ஒரு வார்த்தையை இல்லாம பண்றதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏற்றத்தாழ்வு இல்லாத மேடுகள் எல்லாம் பள்ளமாகுது. மேடுகள் சமவெளியாகணும், சம நிலமாகணும்,
பள்ளங்கள் நிரவப்படும். அப்ப என்ன ஆகும்? ஒரு மேடு இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது. எப்படி பள்ளத்தை நீங்க சமமாக்குவீங்க? மேட்டில் வெட்டி நீங்க பள்ளத்துல போட்டீங்கன்னா சமமாயிடும். யாருங்க போடுறது? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போடுவார். யார் கூட சேர்த்து செய்வா? சபை. இந்த பூமியில இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க பாருங்க, அரசியல்வாதிகளாகட்டும், உலக தலைவர்களாகட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்த ஜனங்களை நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம். ஒரு ஆட்சி அவங்களால தர முடியாது. நீங்கள் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது யார் இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறதாகட்டும், நல்லாட்சியாகட்டும் யார் தர போகிறாங்க? பொற்கால ஆட்சி சொல்கிறாங்க இல்லையா, அதில் யாருக்கு தான் பொருந்துன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு தான் பொருந்துது. நம்முடைய ராஜ்யம் நாம தான் செய்ய போகிறோம். இந்த உலக ஜனங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கட்டமைக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? அதுதான் எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்படும். அப்படின்னா எல்லா ஜாதியும் விரும்பப்பட்டது வரும் அப்படி சொன்னா, அப்போ இப்போ விருப்பம் இல்லாதான் இருக்குன்னு அர்த்தம். நல்லா வெறுக்கணும், இன்னும் வெறுப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் போகும். அதான் மகாபுத்திரம். உலக ராஜ்யங்களை வெறுப்பாங்க, உலக ராஜாக்களை வெறுப்பாங்க, அவங்கள வழிநடத்தங்களை வெறுப்பாங்க, எல்லாத்தையும் வெறுத்து தள்ளுவாங்க. எங்களுக்கு ஒரு விடியல் வராதா அப்படின்னு நினைக்கும் போது இங்க கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும். நமக்கு தெரிஞ்சிச்சு இப்பவே, அது ஆரம்பிச்சாச்சு. அது கிராஜுவலாக எல்லாத்துக்கும் போய் கைக்கு சேர்ந்துடும். 1000 வருஷம் முடிவுக்குள்ள. சரிங்களா? சரி, அன்பான சகோதரர்களே, நான் உங்களுக்கு நம்ம பார்த்த நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரு பிக்சர் மாத்திரம் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற பிக்சரு இதில் என்ன உங்களுக்கு, இது ஒரு கருத்து படம் தான். உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது சமமா? எல்லாத்துக்கும் சமமாக பிரிச்சு கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. நான் ஒரு தகப்பன் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 3 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் சமமாக பிரிச்சு கொடுத்துக்கிறேன். யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கிறாங்களான்னா சரி. 2வது பிக்சர் பாருங்க. அந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஈக்குவலா இருக்கு. யாருக்கு எவ்வளவு தேவைங்கிறத பார்த்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதுல எது சரி நீங்க நினைக்கிறீங்க? 2வது சரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சரி, இதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அப்படி இல்லைனால ரியாலிட்டி என்னவா இருக்குது? 3வது பிக்சர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துருச்சு. 3வது பிக்சர் என்ன இருக்கு? ஏழை இன்னும் படுகொலியில் போயிட்டான். ஓகேங்களா? இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் அவங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்குது. கரெக்டுங்களா? இருக்கிறவங்களுக்கு மேலும் சேர்ந்துட்டு. இதுதான் ரியாலிட்டி. சரி, இப்போ இது எப்படி சரியாகும்? மேல இருக்கிறவங்களுக்கு பிடுங்கி தரணும். அதுதான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா பிடுங்க வேண்டியது மேல இருக்கிறவங்க இல்ல, எதை எடுக்கணும்? இது சரியா? 4வது பிக்சர் உங்களுக்கு கேடாச்சு. என்ன வந்துச்சுங்க? இப்ப 4வது பிக்சர் பாருங்க. என்ன இல்லை, எதுவே நீக்கி போட்டாச்சு. நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் எடுக்க வேண்டாம். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாங்க? நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி கவனிக்காதீங்க. எது மறைப்பா இருக்குதோ அதை நீங்க பார்த்து அதை நீங்க போடுங்க. இது ஏதோ ஒரு கருத்து படம், இது ஒரு உலக ஜனங்க போட்டோம். இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பண்றாரா? அதுக்கும் மேல இது தடுப்பு எடுக்கிறது வரைக்கும் தான் நம்ம உலகம் யோசிக்குது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டி சபை வகுப்பார் என்ன நினைப்பாங்களா? இவங்களே கொண்டு அங்கே போய் உட்கார வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. புரியலீங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னும் அவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க. மனுஷன் எது வரைக்கும் யோசிப்பான்? அவனை எப்படி பார்த்தாலும் அவனை நிற்க வைக்க வரைக்கும் தான் யோசிப்பான். அது திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம் இல்லை. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துருக்குறாங்க காசு இருக்கிறவங்க. நீங்கள் அப்படித்தான் சிந்திக்கணும். மனுஷனுடைய சிந்தனை என்னன்னா, மனுஷனுடைய சிந்தனை எது வரைக்கும் போகுதுன்னா இது வரைக்கும் போகுது. தடுப்பு எடுத்துருவோம்னு போகுது. அது வரைக்கும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும் எதை வரைக்கும் யோசிக்கிறாங்கன்னா, இவங்களை அப்படியே நிற்க வைக்காம கொண்டு போய் மற்றவங்களை போல உட்காந்து பார்க்கறது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வர்றது நம்முடைய கையில் இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆளுகைக்கு வரப்போறோம்னா ஆளுகைக்குள்ள என்ன இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுகையை இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கும்போது சபை வந்து ஆளுகைக்கு வந்து எதை செய்யுமோ, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை இந்த உலகத்தை கட்டமைக்கணும்.
அதை சபை பூமியில் வாழும் பொழுதே அதை செய்யணும். அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வாசிங்க, ஒரு சமநிலை பிரமாணத்தை நீங்க மறந்துடாதீங்கன்றார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனம். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். எங்க எழுதியிருக்குதுங்க? 14ஆம் வசனம் எதை அப்போஸ்தலன் பவுல் இங்க மேற்கோள் கேட்டு சொல்றாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச யூப்ளிய அங்க சொல்றாரு. அதுக்கு அவர் அந்த யூப்ளி பிரமாணத்துக்கு அவர் தமிழ்ல பேர் யூப்ளிங்கிறது என்ன வார்த்தைங்க? அது நம்ம ஊர் வார்த்தையா? நம்ம ஊர் தமிழா? தமிழ் அல்ல. அது என்னதுன்னா தமிழ்ல அவர் சரியா சொல்றாங்க. இது சமநிலை பிரமாணத்தின்படியே யூப்ளி பிரமாணத்துக்கு மறுபேர் இருக்குது. அது என்ன? சமநிலை பிரமாணம். வாசிங்க 15 வசனம். சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்களுக்கு வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. என்ன சொல்றாருன்னா, சமநிலை பிரமாணத்தின்படியே ஒரு கிராண்ட் ஜூப்ளி, பெரிய யூப்ளிக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, பெரிய ஒரு இளைப்பாறுதலின் காலத்துக்கு, திரும்ப கொடுத்தலின் காலத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க நாம தேவனுடைய ராஜ்யத்தில் அதான் செய்ய போறாங்க. சரிங்களா? மேடைகள் எல்லாம் கரையுது, பள்ளங்கள் எல்லாம் மூடுது. சரிங்களா? நிறைவடையுது. அதாவது ஒரு சமநிலை வருது. அந்த சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு வறுமைக்கு உதவுவதாக. எதை சொல்றாருன்னா, பவுல் சொல்லும்போது நீங்க பின்னாடி ராஜ்யத்தில் என்ன வேலை செய்ய போறீங்களோ அதை இப்பவே நீங்க செய்யுங்க. அது சகோதரர் அநேக படத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜ்யத்தில் நம்ம எப்படி வாழ போறோமோ அந்த ராஜ்யத்தை இங்கேயே நீங்க ருசி பார்க்கறோம்னா எதை ருசி பார்க்கறோம்? இதை இங்க நம்ம ருசி பார்க்கணும். இப்போ நம்ம ராஜ்யம் வந்துருச்சுன்னு விசுவாசிக்கிறோம். வேத வசன அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வந்தாச்சு, அவருக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சாச்சு அப்படின்னு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம். அவர் நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம சொல்றோம். அப்ப ராஜ்யத்துக்குரியவர்கள் அதை வெறுமனே விசுவாசா மட்டும் பத்தாது, அதை கிரியில காட்டணும். எப்படி காட்டணும்? அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குமோ அதை மாதிரி நம்ம நடக்கணும். கரெக்டுங்களா? இது சிம்பிள் கான்செப்ட். இதை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இந்த யூப்ளி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பாடம் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிறதோட நம்ம பார்த்தாம நிறைவு செய்யலாம். நான் திரும்ப நீங்கள் அதை நினைவுற வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50வது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. அதே மாதிரி அதை அனுசரிக்கிற வருஷம், யூப்ளி அனுசரிக்கிற வருஷம் நமக்கும் ஒரு பெரிய யூப்ளி இருக்குது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு அவருடைய ராஜ்யம் ஒரு அனுசரிப்பின் காலமாக இருக்குது, திரும்ப கொடுத்தலின் காலமாக இருக்குதுங்கிறத நாம் நினைவு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாருமே அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் எல்லாமா இங்க ஒரு சமநிலை பிரமாணம் இங்க சமன் செய்யப்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு நடந்துட்டு இருக்குது. அது எங்க முழுமையா நடக்குது அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான ராஜ்யம், மகாபுத்திரத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல அது முழுமையா எல்லாரும் அதை கண்ணார காண்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது நம்ம இன்னைக்கு நியாயப்பிரமாணம் எதை பார்த்துக்கிறோம்னா நிழல் பொருள் அடிப்படையில் மாத்திரம் பார்த்துக்கிறோம். இனி தேவன சித்தம் வந்து வருங்காலங்களில் இதில் வந்து தீர்க்கதரிசன அடிப்படையில் நம்ம விளக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. 70 வருஷம் இறைமையில் சொல்லப்பட்ட 70 வருஷம் தேசம் ரம்மியமாய் ஓய்வு வருஷங்களை அனுமதித்தீர்வு சொல்ல அந்த 70 அந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் இந்த நியாயப்பிரமாணத்தை கூட வந்து நம்ம மேட்ச் பண்ணி 1874 நம்ம நிரூபணம் செய்யலாம் அப்படிங்கிறது கூட நம்ம நினைவு வச்சுக்கோங்க. தேவ சித்தம் வந்து இந்த வருங்காலங்கள் நம்ம அந்த படமாக பார்க்கலாம். பொறிமுறை கேட்ட மாதிரி தேவன் நாமே ஆசீர்வதித்து முன்னெடுத்தவராக வாய்ப்படுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் உணவுக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய நாளிலும் கூட யூப்ளி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு அருமையான நிழலும் பொருளுமான ஒரு சத்திய பாடத்தை பார்த்தோம். ஸோ யூப்ளி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க இந்த தேசத்துக்குள்ளே போகணுன்னு அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை ஏன் தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பார்த்திங்கன்னா சமநிலை அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்குறித்து காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னா, அது அவன் ஒரு சூழ்நிலையில்
அவன் வந்து திரும்ப யாராச்சும் சேல் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப எப்படி இப்போ வாங்கிக்கலாம், யூபிலி வருஷத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறவங்களுக்கும் எப்படி ஒரு மைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வாங்கியிருந்தாலும் திரும்ப எப்போ கொடுத்தாகணும், யூபிலி வருஷத்தை கொடுத்தாங்க. ஸோ 2 பேர்த்தோட மைண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்தவரோட மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருள் அவரது இல்லை, இன்னொருத்தரோடது. அவர் அந்த கொடுத்த வருஷத்துலேருந்து யூபிலி வருஷம் வரைக்கும் என்ன ஒரு விஷயத்துக்குள்ள இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய ஓன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு என்ன பண்ணணும், அவருடைய பிழைப்பை பாதுகாத்துக்கணும். ஸோ அப்போ அந்த பிழைப்பை அவர் பாதுகாக்கிறப்போ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் தான் இன்னொருத்தட்ட வேலை செய்வார். அந்த வேலை செய்கிறப்போ அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, எனக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், தேவன் கொடுத்த விஷயத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன், இப்போ நான் திரும்ப அது கிடைக்கிறப்போ அவரோட மைண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆனாலும் அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்குறேன். ஸோ ஒரு சோம்பேறித்தனத்தினால ஒருத்தர் அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துருந்தாருன்னா அவருக்குள்ள என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சோம்பல்னால் அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துட்டேன், நான் திரும்ப என்ன திருப்பி கிடைச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை என்ன காரியத்தை கொண்டு விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் வரும். அதே மாதிரி வாங்கினவருக்கு என்னதான் நான் வாங்கிட்டாலும் திரும்ப என்ன பண்ணணும். ஸோ ஒரு அடித்து பிடுங்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களோட மைண்டுக்குள்ளே வராது. இப்போ அந்த ஒரு பிரமாணத்தை தான் நிழலில் பார்க்கும். நிழலில் பார்த்த விஷயத்தை அப்படியே பொருள் என்னதான் மனுஷன் இழந்து போனாலும் திரும்ப தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த பிளான் பிரகாரம் என்னன்னா திரும்ப கொடுத்துலேன்னு ஒரு காலம் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அது. ஸோ இழந்து போன விஷயத்த இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு மனுஷன் என்ன ஃபீல் பண்ணிட்டுக்கிறோன்னா, தேவனோட முன்பு எப்படி இருந்தான் மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஆதாம் தேவனோட கூட அந்த அன்பு எல்லா விஷயத்தையும் இழந்துட்டான். திரும்ப என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காரியத்தை திரும்ப வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏற்றத்தாழ்வுகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. பணக்காரர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா பணத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இன்னும் ஜாஸ்தி பணத்தை சம்பாதிச்சிருக்கான். ஏழை என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழை ஆகிட்டு பாருங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் லாஸ்ட்ல போயிருக்கான் அப்படின்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எல்லாம் கூட எவ்வளோ டைம்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்களாமா, 20 டைம்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்களாமா அவங்களோட லாபத்தை ஈட்டிருக்காங்க. ஸோ அப்போ பணக்காரர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பணத்தில் வந்து சம்பாத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏழைக்கு என்ன நினைக்கணும், இன்னைக்கு சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஸோ இது எல்லாமே எப்போ திரும்பவும் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு ராஜ்யம். ஸோ திரும்ப கொடுத்தலின் காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு திரும்பவும் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக இரவு இணைய கீதங்களை வாசிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்களை சபையின் சார்பாக அறிந்துள்ளோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 26ஆம் தேதி. சிதறிப்போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதனுடைய விளக்கம்: சில கிறிஸ்தவர்கள் இயற்கையின் அழகை பற்றியும் சமூக துறைகளை பற்றியும் உலக காரியங்களை பற்றியும் பேசி காலத்தை வீணாக்கும் தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தொடர்ந்து தவறான பிரசங்கம் பண்ணுகின்ற மற்ற சபையினரையும் குறித்து திட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்தோடே தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் நற்செய்தியை அல்லாமல் வேறெதையும் பிரசங்கிக்க நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவும் அவருடைய செய்தியுமே நமக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நாம் அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறவர்களாக, அந்த வெளிச்சத்தின் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்றவர்களாக இருக்க முடியும். இருள் வெளிச்சத்தை எதிர்க்கிறதாயும் இருப்பதால் வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றதாய் இருக்க வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வாயிலிருந்து புறப்பிறகிற வசனமே வெளிச்சம் என்று சும்மா இருந்து விடக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நம்முடைய சொல் செயல் யாவிலும் அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் தெரிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்களே தம்முடைய சுத்த சத்திய செய்தியை எடுத்து செல்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. கர்த்தருடைய வீட்டின் நற்செய்தியை எடுத்து செல்லுகிற ஊழியக்காரரை உங்களை சுத்திகரியுங்கள். ஆமென். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம்மளை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக
நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஜெபத்தை வழிநடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளையும் அவரே கூறுவார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடும் அன்போடும் சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் வழிநடத்தி வரும் அன்பான பரம தகப்பனே, மீண்டுமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை நீர் சேர்த்து கொடுத்து காலை முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய கிருபையின் மூலம் எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த மிகப்பெரிய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் எங்கள் மனதில் நிறுத்தி குணலட்சணங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கும் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும் தேவையான பரிசுத்த ஆவியை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்கள் எங்களை சுத்திகரித்து இன்னும் எத்தனை காலம் எங்களை இந்த உலகத்தில் நீர் ஜீவிக்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அத்தனை நாட்களும் உம்முடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவரீர் தாமே எங்களுடைய இருதயங்களை நீர் சுத்திகரித்து இதோ தேவரீர் இருதயத்தில் பரிசுத்த ஆவி வாசமாக இருந்து நாங்கள் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் சுத்தமாக இருந்து மற்ற மனுஷருக்கு முன்பாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய கிரியைகள் அமைய கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்த்து உடைய தயவுள்ள சித்தப்படி அவர்களுக்கும் பூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டும் அவர்களும் உற்சாகத்தோடு வந்து ஊழியங்களில் பங்கு பெற கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இன்னும் எத்தனை நாட்கள் எங்களுக்கு ஜீவி காலத்தின் நியமித்திருக்கிறோ அத்தனை காலமும் நாங்கள் சத்தியத்தை விட்டு பிரியாமல் உம்முடைய கிரைகளை மட்டுமே செய்து நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம் தகப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை எங்கள் நாவிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னமே தேவரீர் அறிந்து நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறீர் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களை நன்மையாக தொடர்ந்து வரக்கூடிய காலத்திலும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனக்குலத்தின் மீட்பெருமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ரத்னபுரி கிளிஷா இருக்கக்கூடிய சகோதரி இளங்கோ அவர்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்காக ஜெபங்களை ஏறெடுக்க முடியாது கூட கேட்டிருந்தோம். அந்த சகோதரர் நேற்றைக்கு முன்தினம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலிருந்து சிகிச்சை முடிஞ்சு பரிபூர்ணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். ஜெபம் செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அந்த நன்றி தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் சத்தியத்தோடு இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்துவாராக. ஆமென்.